வணிகம் ஒன்றில் நாளாந்தம் நடைபெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கிடையில் சிறிய பெறுமதி கொண்ட காசு கொடுக்கல் வாங்கல்களை இனங்கண்டு அவற்றை பதிவு செய்வதற்கான முதல் குறிப்பேடு சில்லறை காசீடு என குறிப்பிடப்படும். இந்த கொடுக்கல் வாங்கல்களை பாருங்கள். தளவாடம் கொள்வனவோ ரூபாய் 40,000, முத்திரை கட்டணம் ரூபாய் 55, சம்பளம் கொடுப்பனவோ 16,000, விசாரணை செலவு 120, அஞ்சல் செலவு 15, கொள்வனவோ ரூபாய் 50,000, துப்புரவு செய்தல் 400, விளம்பரம் செய்தல் 12,000, பேனையும் பென்சிலும் 200, கொள்வனவோ 35,000, காசுக்கு விற்பனை 75,000, சுந்தரத்துக்கு கொடுத்தது 150, உள்வந்த கூலி 350, சரக்கு கொள்வனவு 25,000, மாதவனுக்கு கொடுத்தது 1,800. இங்கே காட்டப்பட்டிருக்கும் கொடுக்கல் வாங்கல்களிலே முத்திரை கட்டணம் ரூபாய் 55, விசாரணை செலவு 120, அஞ்சல் செலவு 15, துப்புரவு செய்தல் 400, பேனையும் பென்சிலும் 200, சுந்தரத்துக்கு கொடுத்தது ரூபாய் 150, உள்வந்த கூலி 350 போன்றவை சில்லறை கொடுப்பனவுகள் ஆகும். இவை காசு மூலமாகவே கொடுக்க வேண்டியிருக்கும். பெறுகிறவர் காசோலை கொடுத்தால் ஏற்க மறக்கலாம். அத்தகைய கொடுக்கல் வாங்கல்கள் அடிக்கடி மீண்டும் மீண்டும் நிகழ முடியும். எல்லா வணிகங்களிலும் சிறிய பெறுமதி கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வது தவிர்க்க முடியாதது. காசு கொடுக்கல் வாங்கல்கள் யாவும் காசோலை மூலமாக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய வணிகங்களில் கூட காசோலை மூலமாக செலுத்த முடியாத சிறிய கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும். இவை எல்லாவற்றையும் நாம் முன்னர் கற்றுக்கொண்ட கொடுப்பனவு பெறுவனவு நாளவற்றில் பதிவு செய்வதால் காசு வங்கி தொடர்பான கொடுப்பனவு பெறுவனவு நாளொட்டு பதிவுகள் அதிகமாக ஏற்படுவதுடன் அவற்றை பேரட்டுக்கு மாற்றுகின்ற வேலையும் அதிகமாகும். இதனால் பெரிய வணிகங்களில் சில்லறை காசு கொடுக்கல் வாங்கலை செய்யவும் அதற்கான பதிவுகளை மேற்கொள்ளவும் சில்லறை காசாளர் என்னும் ஒரு காசாளர் நியமனம் செய்யப்படுவதுண்டு. இதனால் பிரதான காசாளரின் வேலைப்பளு குறைவடையும். இது தவறுகள், வழுக்கள், மோசடிகள் ஏற்படுவதை தவிர்க்கவும் உதவியாக அமையும். இதனால் வணிகத்தின் அகக்கட்டுப்பாட்டு முறையாக பெரிய வணிக நிறுவனங்களில் சில்லறை காசாளர் நியமனம் செய்யப்படுவார். அவருடைய வேலை பிரதான காசாளரிடமிருந்து கிடைக்கும் காசை கொண்டு சில்லறை காசு செலவுகளை செய்வது மட்டுமே ஆகும். அவர் சில்லறை செலவுகளை செய்யும் போது அனுமதிக்கப்பட்ட செலவுகளை மட்டுமே செய்ய முடியும். அது மட்டுமன்றி அவர் யாருக்கு எதற்காக கொடுப்பனவு செய்தாலும் கொடுப்பனவு கச்சாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொடுப்பனவு கச்சாத்தில் பணத்தை செலுத்தியவர், செலுத்திய திகதி, எதற்காக பணம் கொடுக்கப்பட்டது, பணம் பெற்றுக்கொண்டவரின் பெயர் என்பன எழுதப்பட்டு பணம் பெற்றுக்கொண்டவரின் ஒப்பமும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மாதிரி கச்சாத்து அருகே காட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிறத்தினால் நிரப்பப்பட்டிருப்பது மட்டுமே நிரப்ப வேண்டியது. மற்றது அச்சிடப்பட்ட படிவமாகும். கச்சாத்தின் நிரப்பப்படாத பிரதிகள் நிறுவனத்தில் இருக்கும். அதனை சில்லறை காசாளர் பயன்படுத்த வேண்டும். அனுமதித்தவரும் பணம் பெற்றுக்கொண்டவரும் அதில் ஒப்பமிட வேண்டும். இந்த கச்சாத்து சில்லறை காசாளருக்கு முக்கியமானது. அவர் செய்த செலவுகளுக்கு அதுவே சான்று. அதனை காட்டினால் தான் செலவு செய்த தொகையை மீண்டும் பிரதான காசாளர் நடந்து பெற்றுக்கொண்டு அடுத்த மாதத்துக்கான சில்லறை காசு கொடுப்பனவுகளை செய்ய முடியும். வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உள்ளக கட்டுப்பாட்டு முறையாக சில்லறை காசீடு பயன்படுகின்றது. சில்லறை செலவுகளை செய்வதற்கு மட்டும் நியமனம் செய்யப்படுகின்ற வணிகத்தின் ஒரு ஊழியர் சில்லறை காசாளர் ஆகும். அவர் தான் விரும்பியபடி சில்லறை காசு செலவுகளை செய்ய முடியாது. வணிகத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒருவரால் அனுமதிக்கப்படுகின்ற செலவுகளை மட்டுமே அவர் செய்ய முடியும். அவர் செய்கின்ற ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் ஒரு பவுச்சரை, அதாவது சில்லறை காசு கச்சாத்தில்
பணத்தை கொடுத்தவரிடம் கையொப்பத்தை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை சில்லறை காசு கொடுப்பனவுகளை அவர் செய்தாரோ அத்தனை சில்லறை காசு கைச்சாத்தினை பெற்று கொடுப்பனவு செய்த தேதி ஒழுங்கில் கைச்சாத்துகளுக்கு இலக்கமிட்டு கோவைப்படுத்தி வைக்க வேண்டும். சில்லறை காசு கைச்சாத்து மட்டுமே சில்லறை காசீட்டில் பதிவு செய்தலுக்கான மூல ஆவணமாகும். சில்லறை காசு கைச்சாத்து சில்லறை காசீட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணமாகும். பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக அவர் கொடுப்பனவை செய்ய முடியாது. கொடுத்த காசு முடிவடைய அண்மிக்கும் போது பிரதான காசாளரிடம் தான் செலவு செய்த தொகையையும் மீதியாக இருக்கின்ற தொகையையும் நிரூபித்த பின்னர் செலவு செய்த தொகையை மீள பெற்றுக் கொள்ளலாம். இது கட்டுநிதி மீள் நிரப்பல் என குறிப்பிடப்படும். பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு கொடுக்கும் தொகை சில்லறை காசு கட்டுநிதி எனப்படும். இது சில்லறை காசு வசக்கட்டு எனவும் குறிப்பிடப்படும். பிரதான காசாளரால் கொடுக்கப்படும் சில்லறை காசு வசக்கட்டு சாதாரணமாக ஒரு மாதத்துக்குள் அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் வணிகத்தின் சில்லறை செலவுகளுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பதை வணிகத்தின் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேவைகளின் அடிப்படையிலும் முகாமை பிரிவினரால் திட்டமிட்டு தீர்மானித்த தொகை சில்லறை காசு கட்டுநிதி அல்லது சில்லறை காசு வசக்கட்டு என குறிப்பிடப்படும். சில்லறை காசு கட்டுநிதி ஒரு மாதத்துக்கென தீர்மானிக்கப்பட்ட தொகையாக இருக்க அந்த மாதம் முடிவடைவதற்கு முன்னர் வசக்கட்டு பணம் முடிவடைய இருப்பதாக உணர்ந்தால் நிர்வாகம் அந்த வசக்கட்டு தொகையை அதிகரிக்க முடியும். பின்னர் சில்லறை காசு கட்டுநிதி அல்லது சில்லறை காசு வசக்கட்டு பின்னர் தீர்மானித்த அதிகரித்த தொகையாக தொடர்ந்து அமையும். மாத முடிவில் அல்லது இடையில் சில்லறை காசு கட்டுநிதியை முடிவடைய இருப்பதாக உணர்ந்தால் பிரதான காசாளரிடம் அதுவரை செலவிட்ட தொகையையும் மீதியாக இருப்பதை நிரூபித்து செலவிட்ட தொகையை மீளப் பெற்று சில்லறை காசு வசக்கட்டை மீள் நிரப்பிக் கொள்ளலாம். இந்த முறை வணிகத்தின் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க பயன்படுத்தும் அகக்கட்டுப்பாட்டு முறையாகும். இதனால் பிரதான காசாளரின் வேலைப்பளு குறைவடையும். சில்லறை செலவுகளையும் கணக்குகளையும் பேண மற்றொருவர் நியமனம் செய்யப்படுவதால் எல்லா விதமான சிறிய பெரிய காசு கொடுப்பனவு புறவனங்கள் தொடர்பாக திறனாக செயல்பட முடியும். அத்தோடு மோசடிகள் தவறுகள் வழுக்கள் ஏற்படுவதும் குறைவாக இருக்கும். சில்லறை காசாளர் பேணப்படுவதால் பேரட்டு பதிவுகளையும் இலகுவாகவும் சுருக்கமாகவும் பேண முடியும். 4 மாதங்களுக்கான சில்லறை காசு கட்டுநிதி, சில்லறை காசு கொடுப்பனவு, சில்லறை காசு மீதி, சில்லறை காசு மீள் நிரப்பல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அட்டவணை ஒன்று காட்டப்பட்டுள்ளது. நான் இதுவரை குறிப்பிட்டவற்றை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த அட்டவணையில் உள்ள எல்லா வெற்றிடங்களையும் உங்களால் நிரப்ப முடியும். இருந்தாலும் நான் இந்த அட்டவணையை நிரப்பி காட்டுகிறேன். சில்லறை காசு தொடர்பான தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம் ஆகிய 4 மாதங்களுக்கான தகவல்கள் இந்த அட்டவணையிலே காட்டப்பட்டிருக்கு. இதில் வெற்றிடங்கள் நிறைய இருக்குது. இந்த வெற்றிடங்களை நிரப்ப உங்களுக்கு தெரிய வேணும். நாம் இதுவரை கற்றுக்கொண்ட விஷயங்கள்லேருந்து தெரிந்த விஷயங்கள்லேருந்து இவற்றை லேசாக பூர்ணப்படுத்த முடியும். இப்போ எப்படி இதை பூர்ணப்படுத்துகிறேன்றதை நீங்களே செய்யலாம். ஆனால் நான் அதற்காக செய்து காட்டுறேன். இப்போ இதில் பாருங்க, கட்டுநிதி வசக்கட்டு. இது பிரதான காசாளரிடம் வந்து முதல் தடவையாக கிடைச்ச காசு. சில்லறை காசாளருக்கு கிடைச்ச முதல் தடவையாக கிடைச்ச காசு இது. சில்லறை காசாளர்கிட்ட இந்த காசு இதை கொண்டு தான் அவர் செலவுகளை செய்வார். விளைவு கொடுப்பனவுகளை செய்திருக்கிறார், செலவுகளை செய்திருக்கிறார். மாத முடிவில் 1000 ரூபா காசு இருக்குது, மிச்சம் இருக்குது. ஒரு மீள் நிரப்புறண்டா இந்த 10,000 வரணும். அப்போ இந்த செலவழிக்க 9,000 தான் இவர் வாங்கலாம். அதுக்கு மிச்சம் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இவர்கிட்ட இருக்கிற தொகை 10,000 மிஞ்சி ஒரு நாளும் அதிகரிக்க மாட்டாது. அப்போ இதில் 9,000
படத்துக்கு வரும். மீள் நிரப்புறது இந்த கொடுத்து செலவழிக்க காசுத்தான். அவர் எவ்வளவு செலவழிக்காரோ அதுதான் இதில் அவர் பெற்றுக்கொள்ளலாம். பிரதான காசாளர் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். 9,000 நிரப்போம். இனி 9,000 பிரதான காசாளர்கிட்ட வாங்கின காசு, இது இருந்த காசு. அப்போ மிச்சம் 2 சேர்த்தா 10,000 வரும். அப்போ மாதம் ஆரம்பத்தில் 10,000 இருந்திருக்கும். இது தை மாதம் கடைசி தேதி. கடைசி இதில் 9,000 உண்டா, இதில் மீதி இருந்த 1,000 எல்லாம் சேர்த்து 10,000. இப்போ மாதம் ஆரம்பத்தில் சில்லறை காசால்கிட்ட இருந்தது 10,000. அதே படத்தில் நிரப்பலாம். மற்றது இப்போ இதை நிரப்புனது உங்களுக்கு தெரியும் எப்படி. இதிலிருந்து கொடுப்பன கழிச்சு மீதி இது கொடுப்பன அளவுக்கு முன் நிரப்புறது. அப்போ இந்த 1,000 9,000 சேர்த்தா 10,000 இது. அப்போ அதே மாதிரி இதை நிரப்பினால் இதுலேயும் 10,000 தான் வரும். கட்டு நிதி வசக்கட்டு 10,000 தான், 10,000க்கு மிஞ்சாத வர. அப்போ இதுவும் 10,000 இருக்கும். அதை தானாக உங்களுக்கு வழங்கும். இது ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி இதில் வர மீதியையும் அவர் முன் நிரப்புற காசையும் சேர்த்தா 10,000 வரும். அதையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதையும் அப்படியே பார்த்து அப்படியே எழுத முடியாது. அப்போ இனி அடுத்தது இந்த மீதி காசு இருக்குது. இதில் மாதம் 10,000 மீதி இருந்தால் அவர் செலவழித்த காசு இதில் வரும் 9,500. இதில் 9,500 இதில் நிரப்போம். அப்போ 9,500 இதில் இருந்தால் அவர் செலவழித்த காசு 9,500. அப்போ அவர் பிரதான காசால இருந்து வாங்கி கொள்ளக்கூடிய காசு இவ்வளோதான். 9,500க்கு மேலே வாங்கலாது. 9,500 வாங்கியிருக்கிறார். இப்போ 9,500 500 சேர்த்தா 10,000. அது என்ன இருக்கு? இதுதான் பசக்கட்டு. இதுக்கு மிஞ்சி போடாது. இனி இதில் கொடுப்பனவு 7,000 என்றால் மீள் நிரப்புறதும் 7,000. இதில் அப்படியே எழுதலாம், பிரச்சனை இல்லை. இதே தொகை தான் இருக்கும். இதைத்தான் மீள் நிரப்பலாம். செலவழிக்க வாய்த்தான் மீள் நிரப்பலாம். இதில் அவர்கிட்ட எவ்வளோ மிச்சம் இருந்திருக்கும் என்றால் 10ல் 7 போனால் 3,000. 3,000 இருந்திருக்கும். அப்போ 7 3 10. 10,000 இன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அவர்கிட்ட இருந்த காசு. இனி இதில் மீள் நிரப்பினது 8,500 என்றால் அவருக்கு செலவழிக்க காசு 8,500. அதுதான் அவர்கிட்ட இருந்து செலவழிக்க காசு தான் பிரதான காசாளர் கொடுப்பார். அப்போ செலவழிக்க தொகை தெரியும். 8,500 என்றால் இதுவும் 8,500 தான். 8,500. இப்போ 10,000 இது 8,500 கொடுப்பனவு. இப்போ மிச்ச காசு 1,500. 1,500. அப்போ 1,500 8,500 10,000. சித்திரை வைகாசி மாதம் ஆரம்ப மீதி 10,000. சில்லறை காசு கட்டு நிதி அல்லது வசக்கட்டு 10,000. இப்பொழுது நாம் 2 வாரங்களுக்கான ஒரு வணிகத்தின் சில்லறை காசுகளை செய்து அன்னை பேரட்டுக்கு மாற்றுகின்ற முறையை பார்ப்போம். திகதி 1ஆம் தேதி சில்லறை காசாளரிடம் பெற்றது. இது கட்டு நிதி முதல்ல வாங்கிட்டு 400 ரூபா. இதை சில்லறை காசோட்டில் எப்படி பதிகிறோன்றதை பார்ப்போம். ரூபா திகதி 1ஆம் தேதி பிரதம காசாளர். இது இவ்வளவும் வர பக்கம், இங்கே செலவு பக்கம். இது ரெண்டுக்கும் போது திகதியும் இதுவும் பொதுவானது. இவ்வளவும் தான் வரவு பக்கம். முதலாவது 2வது நிரலும். இதில் இந்த இவ்வளவும் செலவு பக்கம் சில்லறை காசோட்டில். திகதியும் விவரமும் எல்லாத்துக்கும் பொதுவானது. இனி அடுத்ததை பார்ப்போம்.
2ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 1 பஸ் கட்டணம் 15 ரூபா. இது கச்சாத்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் சில்லறை காசாளர் கச்சாத்தில் கையெழுத்து வாங்கி எடுக்கணும். இதுக்கு வாங்கிட்டு இது பவுச்சரில் கையெழுத்து வாங்கிட்டார். 1 2 3 4 13 பவுச்சர் வாங்கியிருக்கிறார். 2ஆம் தேதி பஸ் கட்டணத்துக்கு 15 ரூபா கொடுத்துக்கார். அப்போ அதை இதில் பதிவோம். தேதிக்கால் 2ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 1 பஸ் கட்டணத்தை பிரயாண செலவுக்குள்ளே போடுறது. பிரயாண செலவு. அடுத்தது 3ஆம் தேதி முத்திரை கட்டணம். கச்சாத்து இலக்கம் 2 முத்திரை வாங்கினது 10 ரூபா. கச்சாத்து இலக்கம் 2. கச்சாத்து இலக்கம் 2 3ஆம் தேதி முத்திரை. அது அஞ்சலுக்குள்ளே போட்டிருக்கோம். 5 செலவு. தபால் கட்டணத்துக்குள்ளே வெளியே. அடுத்தது 4ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 3 ஏற்றுக்கூலி 25 ரூபா. ஆ, 4ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 3 தொடர் இலக்கம் தான் இதில் போடுறது. 25 ரூபா. இப்போ இதில் எழுதக்குள்ளே இதுக்குள்ளே எழுதுகிறோம். ஏற்று இறக்க கூலி இதுக்குள்ளே எழுதுகிறோம். 5 செலவு இதுக்குள்ளே எழுதுகிறோம். பிரயாண செலவு இதுக்குள்ளே எழுதுகிறோம். இல்லை 1க்கு மேற்பட்ட செலவில் இருந்தால் எல்லாத்தையும் கூட்டி இதில் போடுறோம். இதை 1 ஆண்டிக்கிறபடி அந்த தேதியில் அதை மட்டும் போடுறோம். தனியாக அதை போடுறோம். இனி 5ஆம் தேதி பார்ப்போம். 5ஆம் தேதியை கடித உரை. இது எப்படி இப்போ 4 ரூபா தான் கடித உரை. இது எழுத கருவிக்கெல்லாம் போட்டிருக்கோம் போல. இந்த மாதிரி எழுது கருவிக்குள்ளே போட்டிருக்கோம். எழுது கருவிக்குள்ளே 4 ரூபா. கச்சாத்து இலக்கம் 4. 5ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 4 ரூபா எழுது கருவிக்கு போட்டோம். மொத்தத்தை கூட்டி இதில் போட்டிருக்கிறோம். இனி 6ஆம் தேதி பார்ப்போம். சுப்பிரமணியத்துக்கு செலுத்தினது கச்சாத்து இலக்கம் 5 12 ரூபா. அதை பார்ப்போம். 6ஆம் தேதி சுப்பிரமணியம் கச்சாத்து இலக்கம் 5 மொத்தம் 5 ரூபா தான் 12 ரூபா தான். அதை எழுதிக்கணுங்கண்டா பேரட்டு கணக்குலாம் எழுதுறாரு. அது பேரட்டில் இருக்கிற ஆக்கள பேருண்டா பேரட்டில் எழுதணும். இப்போ இதில் இந்த பேர்களில் இல்லைண்டாத கணக்கு அது பேரட்டு கணக்கு தான் வரும். இது பேரட்டுக்குரிய கொள்வாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். 7ஆம் தேதி தேயிலையும் சீனியும் 35 ரூபா. 7ஆம் தேதி தேயிலையும் சீனியும் கச்சாத்து இலக்கம் 6 35 ரூபா. அது உபசரணைக்குள்ளே போட்டிருக்கு. உபசரிப்புக்குள்ளே போட்டிருக்கிறோம். கூட்டி மொத்தத்தை இதில் போட்டிருக்கிறோம். 8ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 7 தட்டச்சி நாடா. 8ஆம் தேதி அதையும் எழுத கருவிக்குள்ளாம் போடுவோம். நாங்கள் தட்டச்சி நாடா எழுது கருவிக்குள்ளே 30 ரூபா. மொத்தத்தை கூட்டி இதில் போடுறோம். பஸ் கட்டணம் இது 9ஆம் தேதி கச்சாத்து இலக்கம் 8. அப்போ இதில் 9ஆம் தேதி 8 தொகை கச்சாத்து இலக்கம் 8 10 ரூபா. 9ஆம் தேதி பஸ் கட்டணம் பிரயாண செலவுக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்க.
பஸ் கட்டினது பிரயாணத்துக்கு போட்டு மொத்தத்தை கூட்டி இதுக்குள்ளே கூட்டும் இருக்கும் கச்சத்திலேக்கும் ஒட்டு முத்திரை 10ஆம் தேதி கச்சாத்திலேக்கும் 9 12 ரூபா. முத்திரை கச்சாத்தில் 10ஆம் தேதி இல்லை கச்சாத்திலேக்கும் 9 12 ரூபா. இதை 5 செலவுக்குள்ளே போட்டிருக்கோம். 5 செலவுக்குள்ளே போட்டிருக்கிறோம். அடுத்தது பொதியாக்கல் 11ஆம் தேதி பொதியாக்கல் பார்ப்போம். 11ஆம் தேதி பொதியாக்கல் 11ஆம் தேதி பொதியாக்கல் அதுவும் பொதி செய்கிற அஞ்சல் தானே அஞ்சலுக்குள்ளே போட்டிருக்கோம். 12ஆம் தேதி உபசரிப்பு கச்சாத்திலகம் 11 15 ரூபா. 12ஆம் தேதி உபசரிப்பு இதை உபசரணைக்குள்ளே போட்டிருப்போம். உபசரிப்பு மொத்தத்தை கூட்டி இதுக்குள்ளே போடுறோம். 13ஆம் தேதி ஏற்றுக்கூலி இதை பார்ப்போம். ஏற்றுக்கூலி எனக்கு 13ஆம் தேதி ஏற்றுக்கூலி இது ஏற்றி இறக்க கூலி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போடுறோம். ஏற்றி இறக்க கூலி இதுக்குள்ளே போட்டு மொத்தத்தை இதில் கூட்டி போடுறோம். கச்சாத்திலக்கம் 12 14ஆம் தேதி கச்சாத்திலக்கம் 13 நாகலிங்கத்துக்கு கொடுத்துருக்கு 16 ரூபா. இதுவும் பேரட்டு கணக்கு தான். அப்போ பேரட்டு கணக்குள்ள வரும். இது ஆக்களுக்கு கொடுத்ததெல்லாம் பேரட்டு கணக்கில். 14 நாகலிங்கம் 13 கச்சாத்திலக்கம் 13 தொகை மொத்தம் 16 ரூபா கொடுத்த. அப்போ பேரட்டு கணக்குள்ள போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பதிஞ்சிட்டோம். நாங்கள் கொடுக்கல் வாங்கல் முழுதையும் பதிஞ்சாச்சு. இனி இதை எப்படி சமப்படுத்துகிறதை பார்ப்போம். சமப்படுத்துகிறோம். இங்கே பாருங்க, மொத்தத்தை கூட்டி இதில் போடணும். எழுது கருவி செலவு ரெண்டு தரம் கொடுத்துருக்கு. எழுது கருவிக்கு அதுக்குள்ளே இதை கூட்டி இதில் போடணும். பிரியாண செலவுக்கு 2 தரம் கொடுத்துருக்கு. அப்போ இதை கூட்டி இதில் போடணும். உபசரிப்புக்கு 2 தரம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே எழுதுவோம். 5 செலவுக்கு 3 தரம் கொடுத்துருக்கு. இதில் எழுதுவோம். ஏற்றுகிற கூலி 2 தரம், ரெண்டையும் கூட்டி இதில் போடுவோம். பேரட்டு கணக்கு இதை கூட்டி இதில் போடுவோம். பார்ப்போம் எப்படி எவ்வளோ போட்டு ஒட்டிக்காமட்டு பார்ப்போம். பாருங்க, இது போலையும் கூட்டி 222 ரூபா. இது கூட்ட 4 30 34 15 10 25 35 5 40 10 50 10 22 23 33 25 27 52 12 16 28 மாற்றியாச்சு. இனி அவருக்கு கிடைச்ச காசு, பிரதம காசாலிருந்து கிடைச்ச காசு 400 ரூபா. அவர் செலவழித்த மொத்தம் 222 ரூபா. செலவழித்த மொத்தத்தை இப்படியும் கூட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி கூட்டியும் எடுக்கலாம். இப்படி கூட்டினாலும் இதே தொகை தான் வரும். 38ஐயும் 52ஐயும் 33ஐயும் 50ஐயும் 25ஐயும் 34ஐயும் கூட்டினா 222 ரூபா வரும். வருங்க, 178 ரூபா. 400 ரூபாயிலிருந்து 222 ரூபாய் கழித்தால் 178 ரூபா மிச்சம் இருக்கு. அதை குறைய இருக்கிற பக்கத்தில் நாங்கள் போடுறோம் தான். இது மீதிகள் கொண்டு சென்றது. திகதி 15ஆம் தேதி 2 கிழமை முடிஞ்சு கடைசி தேதி. அதில் கூட்டி 2 பக்கமும் இதுக்கு நேரே இதையும் போட்டு 2ஐயும் சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தியாச்சு. இந்த 178 ரூபாயை மீதிகள் கொண்டு வந்து எழுதுகிறோம். ஏங்க, மீதிகள் கொண்டு வந்து 178. இதான் இப்போ காசிப்பட்டிக்குள்ளே இருக்கிற காசி. அவருக்கு கிடைச்ச காசு 400 ரூபா. அவர் செலவழித்தது 222 ரூபா. மிச்சம் 178 ரூபா. 178 ரூபாயும் காசிப்பட்டிக்குள்ளே இருக்கு எண்ணி போட்டிருக்கிறோம். சரியானே. இனி என்ன செய்கிற, பிரதம காசாளர்கிட்ட கட்டு நிதியை வசக்கட்ட மீள் நிரப்புற
பஸ்ஸை கட்ட மீள் நிரப்பலண்டா உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட செலவழித்த காசு தான் வாங்கலாம். அப்போ பிற இந்த வரவு பக்கத்தில் ஆக ரெண்டு தான் வரும். ஒன்று ஆரம்பத்தில் பிரதம காசாளர்கிட்ட வாங்கின 400 ரூபா, இப்போ பிரதம காசாளர்கிட்ட வாங்க 228 ரூபா, ஆனால் தான் இதில் வரும். அவ்வளோயும் 15 சரி. இனி நாங்கள் அடுத்தது செய்ய வேண்டியது பீரியட்டுக்கு மாத்திர, பீரியட்டுக்கு எப்படி மாத்திர வேண்டிய பார்ப்போம் ஒவ்வொண்டா. அப்போ இதில் இங்கே பாருங்க, இது எழுதுகருவி செலவு. இது எழுதுகருவி கணக்குக்கு மாற்றினது, எழுதுகருவி கணக்கு மாற்றணும். இது செலவு. இப்போ இது காசு கணக்கில் செலவு எழுதிக்கும், சில்லறை காசு கணக்கில் இது செலவு பக்கம், செலவு பகுப்பாய்வு, இது செலவு பக்கம் உலகம். அப்போ இதை எழுதுகருவி கணக்கில் வரவு எழுதணும். நட்டம். இது பிரியாண செலவு கணக்கில் வரவு எழுதணும். இது பிரியாண செலவு கணக்கு வரவு கொண்டு போனது, பிரியாண செலவு கொண்டு போனது. இது உபசரண செலவு கணக்கு கொண்டு போனது. இது அஞ்சல் செலவு கணக்கு கொண்டு போகணுண்டு இதில் எழுதணும். இதை ஏற்று இறக்க கூலி கொண்டு போகணுண்டு இதை எழுதணும். பேரட்டு கணக்குக்கு மாற்றினண்டு இதை கொண்டு போகிறல, இந்த ஆக்கள பேரை தான் கொண்டு போகணும். இது சுப்பிரமணியம் கணக்கில் எழுதணும், இதை நாகலிங்க கணக்கில் எழுதணும். இதை மட்டும் வித்தியாசம். ஆக்கள கணக்கு 2 பேர் கணக்கில் எழுதணும். இதை சுப்பிரமணியம் கணக்கிலையும் நாகலிங்கம் கணக்கிலையும். மற்றதுகள் இது 2-3 தரம் எழுதுறல, இதை மட்டும் தான் எழுதுறேன். 2 தரத்தையும் சேர்த்து மொத்தத்தான் எழுதுறேன். இதில் இந்த 2 தரத்தையும் சேர்த்து இதை மட்டும்தான் எழுதுறேன். இது 2 சேர்த்து இதை மட்டும்தான் எழுதுறேன் மொத்தத்தை. இது 3 சேர்த்து மொத்தத்தை தான் எழுதுறேன். அப்போ எழுத்து வேலையில் குறைவு. 3 தரம் இல்லை, 3 தரம் எழுத வேண்டியதை ஒரு தரத்தில் எழுதும். 5 கணக்கில் எழுதினா சரி. இது 5 கணக்கில் வரவில்லை, இது உபசரிப்பு கணக்கில் வரவில்லை, இது விராண செலவு கணக்கில் வரவில்லை, இது எழுதுகருவி கணக்கில், இதை ஏற்றி இறக்க கூலி கணக்கில் வரவில்லை, இதை சுப்பிரமணியம் கணக்கில் வரவில்லை, இதை நாகலிங்கம் கணக்கில் வரவில்லை. இது வித்தியாசம் இது மட்டும்தான். பேரட்டு கணக்கில் இருக்கிறத மட்டும் தனித்தனியே அந்த பேரட்டு கணக்குகளை மாற்றணும், அதுக்கு மாற்றணும். இது மொத்தத்தை கொண்டு போடல. இது நான் 5க்கும் அது மொத்தத்தை மட்டும்தான் கொண்டு போவோம் அந்தந்த கணக்கில். சரி, அப்போ இதை மாத்திர முறையை பார்ப்போம். இப்போது நாம் இந்த சில்லறை காசோட்டியில் இருப்பவற்றை பேரட்டுக்கு எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொன்றா சொல்கிறோம். இதை எழுதுகருவி கணக்கில் எழுதணும். இந்த பக்கம் செலவு பக்கம், காசு சில்லறை காசோட்டில் செலவு பக்கம். செலவுண்டால் எழுதுகருவி கணக்கில் வரவு எழுதணும். பிரியாண செலவு கணக்கில் வரவு எழுதணும். இதை உபசரிப்பு கணக்கில் வரவு எழுதணும். இது 5 செலவு கணக்கில் வரவு எழுதணும். இது ஏற்றி இறக்கல் கூலி கணக்கில் வரவு எழுதணும். இதை மொத்தம் எழுதுறல, இது சுப்பிரமணியம் கணக்கில் வரவு எழுதணும். இதை நாகலிங்கம் கணக்கில் வரவு எழுதணும். பேரட்டு கணக்கு மட்டும் அந்த மாதிரி அந்தந்த கணக்கில் எழுதணும். அப்போ அதோட நாங்கள் இன்னும் ஒரு வேலை செய்யணும். நிறைய பிரதம காசாளர்கிட்ட வாங்கின காசு, இது காசு கணக்கில் செலவில் எழுதணும். இது வரவு பக்கம், இது புறவனவு. இது காசு கணக்கில் செலவில் எழுதணும். இது ஆரம்பத்தில் 1ஆம் தேதி எழுதணும். இன்னும் திருப்பி வாங்கினது, இந்த செலவழித்த காசு 222 ரூபாயும் புறம் வாங்கியிருக்கிறோம். அப்போ இதே 15ஆம் தேதி எழுதணும். பிரதம காசாளர்கிட்ட வாங்கினது இது காசு கணக்கில், இதை செலவில் எழுதணும். இதையும் காசு கணக்கில் செலவழிக்கணும், இதையும் காசு கணக்கு. அவ்வளோதான் இதுக்குரிய பதிவு. காசு கணக்கில் இதையும் பதியணும், 2 தரம் வாங்கியிருக்கு, 2 தரம் வாங்கினதையும் பதியணும். அடுத்தது இந்த செலவுகளை இதை எழுதுகருவி கணக்கில் எழுதணும். இது பிரியாண செலவு கணக்கில் எழுதணும். இது உபசரிப்பு கணக்கில் வரவு எழுதணும். இது 5 செலவு கணக்கில் வரவு எழுதணும். இதை ஏற்று இறக்க கூலி கணக்கில் வரவு எழுதணும். இது சுப்பிரமணியம் கணக்கில் வரவு எழுதணும். இது நாகலிங்கம் கணக்கில் வரவு எழுதணும். இவ்வளோதான் பதிவு. மாத்திர முறையை காட்டுறேன் பாருங்க. முதல் இதை காசு கணக்கில் செலவு எழுதணும். காசு கணக்கில் சில்லறை காசாளர் 1ஆம் தேதி,
400 ரூபா. அடுத்தது இதை எழுதுகறி கணக்கில் எழுதணும். பாருங்க, எழுதுகறி கணக்கில் இது வரவில் எழுதணும். எழுதுகறி கணக்கில் சில்லறை காசு 15ஆம் தேதி தான் போட்டு எழுத கடைசி தேதி 34 ரூபா வெளியிட்ட மரவில். இதே பிரியாணி கிலோ கணக்கில் வரவில் எழுதணும். பதினஞ்சாம் தேதி சில்லறை காசு 25 ரூபா. இதை உபசரிப்பு கணக்கில் வரவில் எழுதணும். சில்லறை காசு நாளை இருக்கிறோம். இதை அஞ்சல் கணக்கில் வரவில் எழுதணும். சில்லறை காசு 33 ரூபா. இது ஏற்றிறக்கு கூலி கணக்கில் வரவில் எழுதணும். இதே சுப்பிரமணியம் கணக்கில் வரவில் எழுதணும். இந்த 12 ரூபாயும் இதை மொத்தத்தில் எழுதல, இதுதான் எழுதணும். சுப்பிரமணியம் கணக்கில் வரவில் எழுதணும் 12 ரூபாயும். இதை 16 ரூபாயும் நாகலிங்க கணக்கில் வரவில் எழுதணும். அப்போ இந்த பக்கத்தில் செலவு பக்கத்தில் இந்த வரவில் எழுதியாச்சு. இதே மொழிட்டன் செலவில் திரும்பி 2ஆம் தரம் வாங்கின பேர்கிட்ட காசாளர்கிட்ட 222 ரூபா. இந்த காசு கணக்கில் செலவில் எழுதணும். பசக்கட்டு 3 நிரப்பல் 15ஆம் தேதி 222 ரூபா. இவ்வளோதான் பேரட்டுக்கு மாத்திரம் பாதிப்பாள். இதோட சில்லறை காசோடு முடியுது. இவ்வளவையும் தெரிஞ்சால் உங்களுக்கு காணும் எப்படி இந்த கொடுக்கல் வாங்கல எப்படி சில்லறை காசோட்டில் பதிக்கிறேன் நான் காட்டிக்கிறோம். இந்த 15களை பேரட்டுக்கு எப்படி மாத்திரன்றதை காட்டிருக்கேன். காசு கணக்கிலையும் இனி பேரட்டு கணக்கிலையும் மாத்திர பதிவுகளை பார்த்துருக்கோம்.